இந்த நாளிலேயும் ஜூம் இணைப்பின் மூலமாக உங்கள் எல்லாரையும் பார்ப்பதிலே அல்லது ஐக்கியம் கொள்வதிலே சந்தோஷம் அடைகிறேன். யோவான் என்ற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். நாம் ஒவ்வொரு முறையும் கூடும்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை பார்ப்பது நல்லது. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டுகிறார். அந்தந்த நேரத்திற்கு தேவையான வார்த்தைகளை அவர் நினைப்பூட்டி நம்மை பாதுகாக்கிறார். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். யோவான் என்ற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஏசாயாவிலே வாசிக்கிறோம், மரண இருளிலே இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இருள், அந்த இருளிலே பயங்கரமான இருள் என்பது மரண இருள். அந்த மரண இருள் என்பது சரீர பிரகாரமான மரண இருள் அல்ல, ஆவிக்குரிய மரண இருள். ஏனென்றால் சரீர பிரகாரமான மரண இருள் என்றால் இருளிலே உள்ள மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்ல முடியாது. மரிக்கிறவர்கள் எப்படி வெளிச்சத்தை காண முடியும்? பல நிகழ்ச்சிகளிலே நம்முடைய நாட்டிலே ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே அவர்கள் விளக்கேற்றுவார்கள். அந்த விளக்கேற்றுவது என்பது எந்த ஒரு நிகழ்ச்சியிலே முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும். அந்த விளக்கை முற்றிலுமாக நாம் நிராகரித்து விட முடியாது. அது ஒரு பண்பாடு. அது முற்றிலுமே புறஜாதியாரனுடைய பழக்கம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் வேதாகமத்திலே குத்து விளக்கு என்பதற்கு முக்கியமான இடம் இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒலிவ எண்ணெய் கசக்கி இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயை ஆரோன், இந்த ஆசாரியன், அந்த விளக்கில் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் பழைய ஏற்பாட்டிலே அப்படி வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் நாம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே குத்து விளக்குகளின் மத்தியிலே அவர் உலாவுகிற தேவன். 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு குத்து விளக்குக்கு 7 கிளைகள் இருக்கும், பிரான்ச். எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு விளக்கு தண்டு. ஆனால் புதிய ஏற்பாடு என்று வரும்பொழுது ஒவ்வொரு விளக்கும் ஒவ்வொரு தனித்தனி விளக்காக இருந்தது. 7 விளக்குகள் என்றால் தனித்தனி விளக்குகள். அப்படித்தான் புதிய ஏற்பாட்டில் உள்ளதான சபைகள் ஸ்தல சபைகளாக காணப்படுகிறது. எபேசு, ஸ்மிர்னா, தியத்திரா, பெர்கமு போன்ற, பிலதெல்பியா, லவோதிகேயா போன்ற 7 சபைகளை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு சபைக்கும் தலை கிறிஸ்துதான். அந்த எல்லா சபைக்கும் சேர்த்து ஒரு தலை என்று அல்ல, சபைக்கு தலையானவர் கிறிஸ்து. நாம் எப்பொழுது ஒரு மனிதனை தலையாக நாம் ஏற்படுத்துகிறோமோ அப்பொழுதே நாம் கிறிஸ்துவை நாம் தள்ளிவிடுகிறோம். ஏன் தேவன் அப்படி வைத்திருக்கிறார் என்றால், ஒவ்வொரு சபையும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். லோக்கல் சர்ச், அதைத்தான் நம்முடைய சபைகளிலும் நாம் பின்பற்றுகிறோம். ஒவ்வொரு சபையும் தனி சபை. அந்த சபைகளுக்குள்ளே ஆவிக்குரிய ஐக்கியம் இருக்கிறது. ஆனால் மற்றபடி கண்ட்ரோல் என்று இல்லை, கட்டுப்படுத்தல் என்று இல்லை. இன்றைக்கு சிலர் அதை விளங்கிக் கொள்ளாமல் கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு நம்முடைய சபையை விட்டு போன ஒரு சகோதரன் அப்படி ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். கண்ட்ரோல், அப்படி கண்ட்ரோல் பண்ணுகிறதே கிடையாது. சமீபத்திலே சகரியாப்புடன் அவர்கள் ஒரு சகோதரருக்கு சொல்லும் பொழுது, அந்த சகோதரர் சில காரியங்களை நான் உங்களோடு கூட ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். சகோதரர் சகரியாப்புடன் நான் ஒரு சர்வாதிகாரி கிடையாது. ஆகவே நானும் சகோதரர் ஈயன் அவர்களும் அநேக காரியங்களில் ஒத்துக்கொள்கிறதில்லை. நாங்கள் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள்.
ஆனால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்து கொண்டவர்கள். அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப். ஒத்திசை அல்ல, யூனிஃபார்மிட்டி அல்ல, ஆனால் ஒருமைப்பாடு, ஆவியிலே ஒருமைப்பாடு. சில சபைகளிலே நம்ம எல்லாரும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் எல்லாரும் வெள்ளை சட்டை அணிய வேண்டும், எல்லாரும் ஒரே விதமான வெள்ளை வேட்டி அணிந்திருக்க வேண்டும், வெள்ளை புடவை அணிய வேண்டும், ஜாக்கெட் இந்த அளவு. அது யூனிஃபார்மிட்டி. ஆண்டவர் அதற்காக வரவில்லை. ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே ஏழைகளையும் பணக்காரையும் வைத்திருக்கிறார், சிறியவர்களையும் பெரியவர்களையும் வைத்திருக்கிறார், பலவிதமான ஜனங்களை வைத்திருக்கிறார். அவர்களிலே ஒரு ஒருமைப்பாட்டை கொண்டு வருவதுதான் தேவனுக்கு சவால். இல்லாவிட்டால் எல்லாரையும் ஒரே விதமாய் உண்டாக்கியிருக்கலாம். ஒரே மோல்டிலே போட்டு சில நாட்டுக்காரர்களை பார்க்கும் பொழுது ஒருத்தரை பார்த்தால் இன்னொருவரை பார்த்தால் அதே போல இருக்கும். நமக்கு தெரியாத, ஆனால் அவர்களுக்குள்ளே வித்தியாசம் தெரியும். ஒரே மோல்டிலே இரட்டையர்களைப் போல. அதுபோல தேவன் எல்லாரையும் உண்டாக்கியிருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே அறிவை கொடுத்திருக்கலாம். எல்லாரும் ஒரே மார்க்குகள் வாங்கி ஒரே வேலை செய்து ஒரே சம்பளம் வாங்கி அப்படி உண்டாக்கியிருக்கலாம். தேவன் அப்படி உண்டாக்கவில்லை. தேவன் வித்தியாசமான நபர்களாக உண்டாக்கியிருக்கிறார். வெவ்வேறு குணம் கொண்டவர்களாய், வெவ்வேறு நிறம் கொண்டவர்களாய், வெவ்வேறு புத்தி கூர்மை கொண்டவர்களாய், வெவ்வேறு பின்னணி கொண்டவர்களாய், வெவ்வேறு பாஷை, வெவ்வேறு பழக்கங்கள், இவைகள் மத்தியிலே நாம் ஒருமைப்பட்டிருக்கிறோம், ஒருமனம் கொண்டிருக்கிறோம் என்றால் அதுதான் ஆவியானவருடைய கிரியை. இவ்வளவு வித்தியாசங்கள் இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் சகோதரர்கள், நாங்கள் எல்லாரும் ஒரே சபையை சேர்ந்தவர்கள், அல்லது ஒரே தேவனை சார்ந்தவர்கள், ஒரே தேவனுடைய பிள்ளைகள் என்பதிலே தான் மகிமை இருக்கிறது. ஆகவே தேவன் பல்வேறு விதங்களில் நம்மை படித்திருந்தாலும் அந்த ஆவிக்குரிய ஒருமைப்பாடு தேவன் தந்திருக்கிறார். அப்படி சபை, ஒவ்வொரு சபையும் வெவ்வேறு யூனிட்டுகளாக இருந்தாலும் ஆவிக்குரிய ஒற்றுமை இருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியிலே இணைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே தான் இப்பொழுது ஒரு சபையிலே என்ன செலவு செய்கிறார்கள், என்ன வாங்குகிறார்கள், போகிறார்கள், அதிலே கட்டுப்பாடு இல்லை. அதிலே அந்தந்த சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் அவர்களுடைய மனசாட்சியின்படியாய், தேவன் கொடுத்த வெளிச்சத்தின்படியாய் அந்த சபையை நடத்த வேண்டும். இதை நீங்கள் செய்யுங்கள், செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் வரையறை கொடுத்து, கட்டுப்பாடுகளை கொடுத்து, விதிகளை கொடுப்பதல்ல. வேதத்திலே படியுங்கள், வேதம் இப்படி சொல்லுகிறது, வேதத்தின்படியாய் சபை நடத்துங்கள் என்றுதான் நாம் சொல்லுகிறோம். குடும்பத்திலேயும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் தேவ பக்தியில் குடும்பமாய் நடத்துங்கள். வேதம் இப்படி சொல்லுகிறது. வேதத்துக்கு புறம்பாக யாராவது இருந்தால் நாம் எச்சரிக்கிறோம். ஆகவே ஒரே விளக்கு தண்டிலே உள்ள 7 விளக்குகள் போல பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது போல இருந்தால் என்ன நடக்கும் என்றால், ஒரு தலைவர் தவறு செய்யும் பொழுது அத்தனை சபைகளும் தவறாய் போய்விடும். உதாரணமாக ஒரு சபை இருக்கிறது, அதற்கு உலகம் முழுவதுக்கும் ஒரு தலைவர் இருக்கிறார். அந்த தலைவர் ஏதாவது ஒரு தவறான உபதேசத்தை உள்ளே கொண்டு வந்தால் உலகம் முழுவதும் உள்ள சபைகளும் பாதிக்கப்படும், எல்லாம் பாதிக்கப்படும். ஆனால் தேவன் ஒவ்வொரு ஸ்தல சபை, எபேசு, ஸ்மிர்னா, தியத்தீரா, பெர்கமு என்று ஒவ்வொரு சபையும் பார்க்கும் பொழுது அதிலே 5 சபைகள் தவறாய் போய்விட்டாலும் 2 சபைகள், பிலதெல்பியா, ஸ்மிர்னா சபைகள், அவைகள் நேர்மையாக இருந்தது. அவைகள் தேவனுக்கு ஏற்புடைய சபைகளாக இருந்தது. அது சாத்தியம். ஆகவே குத்து விளக்கு என்பதை ஆண்டவர் சபைக்கு நிகராக சொல்லுகிறார். விளக்கு தண்டை நீக்கி விடுவேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் 5 சபைகளுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சபை என்ற அந்த அங்கீகாரத்தை நான் எடுத்து விடுவேன் என்று சொல்கிறார், மனம் திரும்பாத பட்சத்திலே. சபைக்கு சொல்லுகிற செய்தி. ஆகவே குத்து விளக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஏற்றி வைப்பார்கள். அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், ஒரு குத்து விளக்கு ஏற்றி வைக்கும் பொழுது இருள் அகல வேண்டும், ஒளி வர வேண்டும். அது அறிவு என்கிற ஒளி, அறிவு என்கிற ஒளி அது கல்லாமையை நீக்குகிறது. ஆகவேதான் நம்முடைய நாட்டிலே அநேக தேவ மனிதர்கள் வந்த பொழுது, மிஷினரிகள் வந்த பொழுது, அவர்கள் ஆவிக்குரிய இருளை அகற்றுவதற்கு கண்டிப்பாக ஒவ்வொருவரும் வேதத்தை படிக்க வேண்டும், வேத வசனத்தை படிக்க வேண்டும், வேதத்தை படிப்பதற்கு எழுத்தை கற்றிருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள்
மக்களுக்கு எழுத்தை கற்றுக் கொடுத்தார்கள், பள்ளிகளை நிறுவினார்கள், கல்லூரிகளை நிறுவினார்கள். கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டிலே தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அநேக மிஷினரிகள் தமிழ்நாட்டுக்கு வந்து எத்தனையோ கல்லூரிகளை நிறுவினார்கள், எத்தனையோ கல்வி கூடங்களை நிறுவினார்கள். ஆகவே தான் அநேகர் படிப்பு பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த படிப்பின் மூலமாக உதாரணமாக சீகன் பால் அவர் தரங்கம்பாடிக்கு வந்தார். வந்து அவர் செய்த முதல் ஊழியம் எடுத்தவுடனே அவர் பிரசங்கிக்கவில்லை. எடுத்தவுடனே அவர் எழுத்தை கற்றுக்கொண்டார், அவர் தமிழை கற்றுக்கொண்டார். ஆவணாவை அவர் திண்ணை பள்ளியில இருந்து மணலிலே எழுதி எழுதி அவர் எழுதும் பொழுது கற்றுக்கொள்ளும் பொழுதெல்லாம் கைகளிலே ஏனென்றால் அவர் வெளிநாட்டிலிருந்து வந்து அப்படின்னா அவருடைய கை ரொம்ப சாஃப்டா இருக்கும். கடினமான வேலை செய்து அவர் பழக்கமில்லை. அந்த எழுத்துக்களை எழுதும் பொழுது கையை பிடித்து வைத்து அழுத்தி எழுதுவார்கள். அந்த கையிலெல்லாம் ரத்தம், காயங்கள் ஏற்படும். அப்படித்தான் ரத்தத்தை சிந்தி அவர் கற்றுக்கொண்டார். ஏனென்றால் இந்த தமிழ்நாட்டிற்கு மக்களுக்கு வேதத்தை கொடுக்க வேண்டும். அப்படி எழுத்தை கற்றுக்கொண்டு அந்த தமிழ் மொழியிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்து முதல் பெண்கள் பள்ளிக்கூடம் அவர் நிறுவிய தரங்கம்பாடியில் தான் இருக்கிறது. பெண் பிள்ளைகளை படிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய நாடு இருந்திருக்கிறது, நம்முடைய மாநிலம் இருந்திருக்கிறது. கால்டுவெல் என்றதான மிஷனரி அவர் தென் தமிழகத்திலே அவர் சென்று கஷ்டப்பட்டு ஒரு 10 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு மரத்தடியில் உட்கார வைத்து, பெண் பிள்ளைகளை உட்கார வைத்து சொல்லிக் கொடுப்பாராம். ஆண் பிள்ளைகள் வருவதிலே கஷ்டமில்லை, அவர்கள் வந்து விடுவார்கள். ஆனால் பெண் பிள்ளைகள் அந்த நாட்களிலே படிக்க போனால் ஊர்க்காரர்களுக்கு பயங்கர கோபம் வந்தோம். குச்சை எடுத்துக்கொண்டு அடிக்க வந்து விடுவார்கள். எப்படி இங்க வந்து உட்கார்ந்து படிக்கலாம், நீ வீட்டுல போ, பொம்பளை பிள்ளை என்று சொல்லி விரட்டி விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமையை பாருங்கள், பெண் பிள்ளைகள் தான் பாஸ் பர்சன்டேஜில் அதிகமாக வாங்குகிறார்கள். ஒரு பள்ளியில ரிசல்ட்டை பாருங்கள், இப்பொழுது கேர்ள்ஸ் ரிசல்ட் தான் அதிகமாக இருக்கிறது பாய்ஸ் ரிசல்ட்டை விட. அவ்வளவு படித்து தேரக்கூடிய அளவிலே அந்த நாட்டிலே வித்திட்டார்கள். ஆகவே கல்வி என்றதான ஒளியை கொண்டு வந்தார்கள். அது இன்டலெக்சுவல் லைட், புத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு ஒளி. கற்றுக்கொண்டால் தான் மூட நம்பிக்கைகள் நீங்கும். தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நம்ம எல்லாருடைய கைகளிலேயும் வேதம் இருக்கிறது. எதனால் என்று சொன்னால் படிப்பு வந்ததுனால். படிப்பே இல்லை என்றால் எப்படி வேதத்தை நாம் வாங்கி படிக்க முடியும்? முதலாவது அந்த ஒளியை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இரண்டாவது ஒளி மாரல் லைட் என்று சொல்வார்கள், ஒழுக்க நெறி என்றதான ஒரு ஒளி. இன்றைக்கும் சில ட்ரைபல் மலைவாழ் மக்கள் மத்தியிலே அந்த ஒழுக்க நெறி என்றதான ஒளி இன்னமாய் பிரவேசிக்கவில்லை. அவர்கள் விருப்பப்படி ஒழுக்க நெறி கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதை குறித்து வெளிச்சம் இல்லை. ஒருவனுக்கு ஒருத்தி என்றதான நிலைமை இல்லை. ஆனால் இந்த மாரல் லைட், ஒழுக்க நெறி என்றதான வெளிச்சம் போகும் பொழுது அந்த இம்மாரல் லைஃப் அது போய்விடுகிறது. இன்றைக்கு துக்கமான விஷயம் என்னவென்றால், ஆவிக்குரிய ஒளி பெற்றோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மாரல் லைட் இல்லை. அது எவ்வளவு துக்கமான விஷயம். ஒழுக்க நெறி என்பது புறஜாதியார் கூட அதை அதிகமாய் பெற்றிருக்கிறார்கள். ஒழுக்க நெறி, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும், மற்றவர்களை கண்ணீரிட்டு பார்க்கக்கூடாது. அந்த விஷயத்திலே புறஜாதியார் சில பேர் எவ்வளவு நேர்மையா இருக்கிறார்கள், எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறார்கள். இன்றைக்கு விவாகரத்து அதிகமாய் காணப்படக்கூடிய கூட்டம் எது என்றால், புறஜாதிகளை காட்டிலும் கிறிஸ்தவர் மத்தியிலே தான் அதிகம், கிறிஸ்தவ நாடுகள் மத்தியிலே தான் அதிகம். ஆனால் சமீபத்திலே வந்ததான புள்ளி விவரங்கள் என்ன சொல்கிறது என்றால், ஐரோப்பா நாடுகளிலே விவாகரத்து வெகுவாக குறைந்து விட்டது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் விவாகமே அங்கு நடப்பதில்லை. விவாகம் இருந்தால் தானே விவாகரத்து. நான் ஒரு சிலத்திலே கேட்டேன், ஏன் இப்படி விவாகம் செய்யாமல் குடும்பமாய் வாழ்கள் என்று கேட்டேன். அவர்கள் சொல்கிறார்கள், விவாகம் செய்வது மிகவும் காஸ்ட்லி, மண்டபம்லாம் வைத்து நாங்கள் விவாகம் பண்ணுவது மிகுந்த விலை அதிகமாகி விடுகிறது, செலவு அதிகமாகி விடுகிறது. அதை காட்டிலும் அதற்கு பிறகு விவாகம் ரத்து செய்ய வேண்டும் என்றால் அதை காட்டிலும் அது அதிக செலவு பிடிக்கும். ஆகவே இப்படி நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். மேலை நாட்டில் இன்னொரு நிலைமை என்னவென்றால், விவாகரத்து செய்த பிறகு ஒரே வீட்டிலே கணவனும் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வேறு வீடு பிடிப்பதற்கு அவர்களுக்கு பணம் இல்லை, ரொம்ப காஸ்ட்லி அங்கெல்லாம். ஆகவே மாரல் லைட்,
சில புறஜாதி மக்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்தவர்களை காட்டிலும் ஒழுக்க நெறி அதிகமாக கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதை பார்த்து நாம் வெட்கப்பட வேண்டும். சொல்லப்போனால் நம்முடைய ஒழுக்க நெறி தான் அவர்களை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறவர். ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமா? அந்த மாற்றத்துக்கு உட்படுகிறோமா? எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்களிலே பெண் பிள்ளைகள் ஓடி போகிறார்கள். சபைகளிலே நல்ல ஆவிக்குரிய பெண் போல தோற்றமளித்து, ஆனால் திடீரென்று ஒரு புறஜாதி பையனோடு கூட விட்டு விட்டு ஓடி போகிறார்கள். மாரல் லைட்டே இல்லை. ஆவிக்கிற லைட் அதுக்கு பிறகு, ஆவிக்கிற ஒளி அதற்கு பிறகு. புறஜாதியார்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மாரல் லைட் நம்முடைய மத்தியில் இல்லையே. ஏனென்றால் அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்திலே பெற்றோர் எங்கேயோ ஒரு தவறான மாதிரியை கொடுத்து விட்டார்கள். அப்படி பெற்றோர் நன்றாக இருந்தும் கெட்டுப்போகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெற்றோர் குற்ற உணர்வு அடைய வேண்டாம். பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். ஒரு நாளிலே தேவன் அவர்களை மனம் திரும்ப செய்வார். அந்த நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஆனால் ஒழுக்க நெறி என்பதை நாம் சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும். தாவீது தன்னுடைய குடும்பத்திலே அந்த விஷயத்திலே தான் வீழ்ச்சி அடைந்தபடினாலே அதை தன்னுடைய குடும்பத்தினருக்கு கற்றுக் கொடுக்க முடியவில்லை. ஆகவே தான் சாலமோன் எத்தனையோ மனைவிகளை வைத்து வாழ்ந்து, அந்த மனைவிகள், அந்த பெண்கள் விக்கிரங்கள் மேல் தன்னுடைய மனதை சாய பண்ணினார்கள். அம்னோன் அவன் ஒன்றுவிட்ட சகோதரி இடத்திலே தன்னுடைய எல்லையை கடந்து மீறி நடந்தான். எவ்வளவாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டது. அந்த குடும்பத்தில் எவ்வளவோ பின் விளைவுகள் ஏற்பட்டன. இந்த அம்னோனை அவனுடைய சொந்த சகோதரன் கொன்று விட்டான். கொன்றுவிட்ட சகோதரனும் அவனும் கொல்லப்பட்டான். ஆகவே ஒழுக்க நெறி தவறும் பொழுது அதனுடைய பின் விளைவுகள் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. ஆகவே சிறு வயதிலிருந்தே நாம் இந்த ஒழுக்க நெறியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். என்ன பிரதர், சின்ன பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியாதே என்று நீங்கள் சொல்லலாம். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். சிறு பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஆடையை அணிந்து வளர்க்கிறீர்கள், அதிலே அந்த ஒழுக்க நெறி மறைந்திருக்கிறது. சின்ன பிள்ளை தானே என்று சொல்லி நீங்கள் அவருடைய பாடி பார்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணும்படியாக, வெளியே தெரியும்படியாக ஆடை அணிகிறீர்களா? மற்றவர்கள் கவரத்தக்கதான விதத்திலே அவர்களுக்கு நீங்கள் அணிகலன்களையும் ஆடைகளையும் அணிவிக்கிறீர்களா? சிறு பிள்ளைகள் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறார்கள்? ஆம், நாம் ஆடை அணிவதே மற்றவர்களை கவருவதற்கென்றுதான் என்றதன் ஆழமான ஒரு பாடத்தை நீங்கள் அவர்களுக்கு உள்ளத்திலே விதைத்து விடுகிறீர்கள். அந்த விதை நாளடைவிலே முளைத்து அது பெரிதாகி அது பெரிய விளைவுகளை கொடுக்கிறது. சிறு வயதிலே நாம் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? சிறு வயதிலே பெற்றோர் நாம் எப்படி இருக்கிறோம்? அவர்களுக்கு மாதிரிகளா இருக்கிறோமா? ஒழுக்க நெறி, மாரல் லைட், அதையும் கடந்து அதற்கு அப்பால் தான் ஆவிக்குரிய ஒளி. மூன்றாவது நிலை. முதல் இருக்கிறது பிசிக்கல் லைட், பௌதிக ஒளி. அந்த பௌதிக ஒளி உலக பிரகாரமான இருளை அகற்றுகிறது. ஒரு வீடு கட்டக்கூடியவர்கள் முதல் செய்ய வேண்டிய வேலை என்ன? முதல்ல இபி கனெக்ஷன் வாங்கணும். எதற்காக? ஒளி வேண்டும், மின்சார சக்தி வேண்டும். ஒரு வீட்டுக்கு கரண்ட் இல்லாவிட்டால் அந்த வீடு எப்படி இருக்கும்? இருளில் இருக்கும். மின் விளக்குகளாக தான் வாங்குகிறோம். அந்த நாட்டிலே பெட்ரோமாக்ஸ் லேம்ப் வைத்திருப்பார்கள். அதற்கு முன்பு லேண்டன் வைத்திருப்பார்கள், விளக்குகள். அந்த விளக்குகள் இல்லாவிட்டால் நமக்கு வழி தெரியாது. பூச்சிகள், பூரான்கள் எல்லாம் வந்தால் கண்டுபிடிக்க முடியாது. இருள் எப்படி இருக்கும்? இருளை விரும்பி அநேக பூச்சி புழுக்கள்லாம் வருகிறது. அதற்கு நாம் இடம் கொடுத்துடுவோம். ஆகவேதான் ஒளி இருளை அகற்றுகிறது. அது பௌதிக ஒளி, பிசிக்கல் லைட். உதாரணமாக சூரிய ஒளி. இந்த சூரிய ஒளி இருளை அகற்றுவது மட்டுமல்ல, அந்த சூரிய ஒளியிலே எவ்வளவோ ஜீவன் இருக்கிறது. அது ஆவிக்குரிய ஜீவன் அல்ல, அது பௌதிக ஜீவன், உயிர். எத்தனை தாவரங்களுக்கு உயிர் கொடுக்கிறது. சூரிய ஒளி இல்லாமல் இந்த தாவரங்கள் உயிர் வாழ முடியாது. ஆகவே இந்த தாவரங்கள் தான் அந்த சூரியனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒளியை பச்சை மூலமாக ஆற்றலாக மாற்றி நாம் அதை சாப்பிடும்போது நமக்கு
சரீர பிரகாரமாக ஜீவன் வருகிறது. என்ன பிரதர் இப்படி ரொம்ப வீக்காக இருக்கீங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா காய்கறி பழங்கள்லாம் சாப்பிடுங்க என்று ஏன் சொல்கிறோம்? அதுலேருந்து நமக்கு ஜீவன் கிடைக்கிறது. ஒளியிலிருந்து எப்படி நமக்கு ஜீவன் கிடைக்கிறது? 80% ஒளியை இந்த பூமி வெறும் காய்கறிகள், பச்சை தாவரங்கள் மூலமாக சக்தியாக மாற்றுகிறது. அது பிசிக்கல் லைட், பௌதிக ஒளி. இரண்டாவது இன்டலெக்சுவல் லைட், அறிவு என்கிற ஒளி. மூன்றாவது ஒழுக்க நெறி என்ற ஒளி, மாரல் லைட். அதுக்கு மேலே தான் ஆவிக்குரிய ஒளி, ஸ்பிரிச்சுவல் லைட். அந்த ஸ்பிரிச்சுவல் லைட், ஆவிக்குரிய ஒளியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாதையை தெளிவாய் நாம் பார்க்கிறோம். நமக்கு தெளிவு உண்டாகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னவரை அந்த வழியை பின்பற்ற முடியாத ஒரு தெளிவு கிடைக்கிறது. இருட்டிலே நீங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது வழி தெரியவில்லை என்றால் நமக்கு ஒரு டார்ச் இருந்தால் எவ்வளவு எளிதாக இருக்கும், அந்த வழியை கண்டுபிடித்து விட முடியும். ஒரு முறை நானும் என்னுடைய குடும்பத்தினர், நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது குடும்பத்தினரும் வேறு ஒரு ஊருக்கு போனோம். அங்கு ஒரு உறவினரை சந்திக்க போனோம். அட்ரஸ் கொடுத்து விட்டார்கள். ஆனால் நாங்கள் சென்றது மிகவும் இரவு நேரமாகிவிட்டது. அந்த பட்டணத்தில் இறங்கி டவுன் பஸ் ஏறி அது எத்தனையோ கிலோமீட்டர் போய் ஒரு இடத்துல நின்று எங்களை விட்டு பஸ் கடந்து விட்டது. நாங்கள் மட்டும்தான் இறங்கினோம், வேறு யாரும் அங்கே இல்லை. பஸ் போன உடனே திகில் இருட்டாகிவிட்டது. தூரத்திலே ஒரே ஒரு இடத்துல ஒரு 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 30 வாட்ஸ் 40 வாட்ஸ் லேம்ப் மட்டும் எரிகிறது. அங்கேதான் வீடு இருக்கிறது என்பதை குறிப்பால் அறிந்து கொண்டோம். ஃபோன் எல்லாம் இப்போ கிடையாது, எப்படி வரணும் எல்லாம் கேட்பதற்கு. ஃபோன் இருந்தால் கூட ஃபோனில் லைட் இருக்கும், அதுவும் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா எங்கே போனாலும் ஒரு சின்ன பென் டார்ச் எடுத்து கொண்டு போவார். அது நல்ல ஒரு பழக்கம். அவன் இந்த பென் டார்ச்சை பேக்லேருந்து எடுத்து குப்மு இருட்டில் எங்கே போகுது, நாங்களாம் பயந்து விட்டோம். அந்த பென் டார்ச்சை சுற்றிலும் அடித்து பார்த்தார். ஒரே ஒரு இடத்துல ஒற்றையடி பாதை இருந்தது. அந்த ஒத்தையடி பாதையிலேயே எங்களை எல்லாம் நடத்தி சென்று கொண்டிருந்தார். நினைத்து பாருங்கள், இருட்டிலே பாம்பு, பூச்சி, தெரியாமல் பாம்பு மேலே கால் வைத்தால், பூரான் மேலே கால் வைத்தால் டொக்கென்று போட்டுவிடும். அதெல்லாம் தடுப்பதற்கு இந்த ஒளி உதவி செய்கிறது. இருளிலே ஒளியை, அந்த சின்ன டார்ச் தான், 2 குட்டி பேட்டரி பென் டார்ச் வைத்து அந்த வழியை கண்டுபிடித்து 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 அந்த வீட்டை அடைந்து விட்டோம். என்னால் இன்றைக்கு மறக்க முடியாது. சின்ன ஒரு ஒளி இருந்தால் நீங்கள் வழியை கண்டுபிடித்து அடைய வேண்டிய இடத்தை அடைந்து விடலாம். சின்ன ஒரு ஒளி இருந்தால் நீங்கள் பாம்போ, தேளோ, அல்லது பூரானோ, அல்லது விஷ பூச்சிகளோ, அதற்கு நீங்கள் தப்பி போக முடியும். அந்த ஒளி அதை வெளிக்காட்டிவிடும். இருக்கக்கூடிய ஆபத்துகளை அந்த ஒளி காட்டிவிடும். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை தேவனுடைய வார்த்தை என்ற ஒளி காண்பித்துவிடும். நம்முடைய வசனமே கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வெளிச்சமா இருக்கிறது. தெளிவில்லாத இடங்களில் வேதம் என்ன சொல்லுகிறது என்று தேடி பார்க்கும் பொழுது வெளிச்சம் கிடைக்கிறது. தேடி வாசியுங்கள், ஆவியானவரே சொல்லுகிறார். அப்படித்தான் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் என்று எண்ணுகிறேன். 34ஆம் அதிகாரம், ஏசாயா 16ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தை, அதை குறித்து நாம் ஆவியானவர் என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். எதற்காக தேடி வாசிக்க வேண்டும்? உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சம் பெற, உங்கள் வாழ்க்கையிலே தெளிவை பெற. இந்த ஒரு விஷயத்திலே என்ன செய்ய வேண்டும், எங்கே தவறிவிட்டேன், ஆண்டவரே மனம் திரும்ப விரும்புகிறேன், சரியான வழியை கண்டுபிடித்து அதிலே போக விரும்புகிறேன். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. இட் இஸ் ஃபுல் ஆஃப் லைட். ஒளினாலே நிறைந்திருக்கிறது, குறைவே இல்லை. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 19 சங்கீதத்தில் வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை அது நிறைவாக்குகிறதுமா இருக்கிறது. இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆவியானவர் ஒரு வசனத்தோடு கூட இன்னொரு வசனத்தை சேர்ப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். சேர்ப்பது என்றால் என்ன? பிசாசு வந்து சொல்லுவான், இப்படி எழுதியிருக்கிறது என்று சொல்லுவான். நீங்கள் இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லுவதுதான் அந்த ஜோடியை சேர்ப்பது. இயேசுக்கு யார் அப்படி ஜோடியை சேர்க்க கற்றுக் கொடுத்தார்? ஆவியானவர். ஒன்றும் குறையாது என்று பார்த்தோம், ஜோடில்லாதிராது என்று பார்த்தோம். ஆவியானவர் இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று பிசாசை பார்த்து ஜெயிக்க முடியாத தேவன் ஒரு பட்டயத்தை இயேசுக்கு கொடுத்தார்.
மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஜோடி கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் என்று சொன்ன பொழுது, அடுத்து அவன் வேத வசனத்தை அவன் சொல்லுகிறான், அதற்கு இயேசு இப்படியும் எழுதியிருக்கிறதே, இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். ஆகவே தேவனுடைய வார்த்தை குறைவில்லாத வார்த்தை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இந்த ஒளி ஆவிக்குரிய ஒளி. நாம் எல்லாரும் இருளிலே இருந்தோம். பாவம் என்பது ஒரு இருள். பாவம் என்பது இருள். அந்த இருளிலே ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. நாம் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பேதுரு சொல்லுகிறார், அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களை உதிக்கும் அளவும். பொழுது விடிந்து விடிவெள்ளி என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வரும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு எல்லாரும் பேசினார்கள். 21ஆம் வசனம். வேத வசனத்திற்கு வெளிச்சம் உண்டு. பிரகாசித்திருக்கிற அந்த வெளிச்சத்தை கவனித்திருப்பது நல்லது. நாம் இந்த வெளிச்சத்திற்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இந்த வேத வசனம் இல்லாதபடிக்கு நாம் இந்த ஆவிக்குரிய ஒளியை நாம் பெற முடியாது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது என்று 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு முன்பு என்ன வாசிக்கிறோம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் முறை இந்த பூமி ஜீவனற்று கிடந்தது. ஜீவனற்று என்று சொன்னால் ஆவிக்குரிய ஜீவன் ஒருவரிடத்திலேயும் இல்லை. எல்லாரிடத்திலையும் மரணம் தான். எல்லாருடைய ஆவியும் மரித்து கிடக்கிறது, உயிர் பெறவில்லை. ஏனென்றால் இயேசு இன்னும் மரிக்கவில்லை. இப்பொழுது முதல் நபராக ஜீவனுள்ளவராக வருவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் பரத்திலே இருந்தார். பரலோகம் இட் இஸ் ஃபுல் ஆஃப் லைஃப். பரலோக ஜீவன். பரலோகம் என்பது ஜீவன் நிறைந்த இடம். அவர் தேவனோடு இருந்தபடினாலே அந்த ஜீவன் அவரை நிரப்பிற்று. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடு இருக்க வேண்டுமா? ஜீவன் நிறைந்து காணப்பட வேண்டுமா? தேவனோடு இருங்கள். தேவனோடு ஐக்கியப்படுங்கள். தேவனோடு நெருங்கி வாழுங்கள். அது நமக்கு அந்த ஜீவனை அதிகமாய் விருத்தி அடைய செய்யும். இயேசு இந்த ஜீவன் நிறைந்தவராய் பரத்திலிருந்து வந்து இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன். ஜீவன் உண்டாவது என்பது ஆரம்பம் தான். ஆனால் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும். நாம் அந்த பரிபூர்ணப்படுகிற அந்த வழியிலே நாம் இருக்கிறோமா? அந்த ப்ராசஸ்ல இருக்கிறோமா? அந்த செயல்முறையில இருக்கிறோமா? ஆண்டவரே, இன்னும் அதிகமாக என்னுடைய ஜீவனிலே நான் வளர வேண்டும், வளர வேண்டும். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே நான் கிரகித்துக் கொள்ள வேண்டும். உம்முடைய சாயலாக நான் மாற வேண்டும் ஆண்டவரே. அந்த ஒளி எப்படி நமக்கு கிடைக்கும்? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. திறந்த முகம் வேண்டும். திறந்த முகம் என்று சொன்னால் மனம் திரும்பக்கூடிய இருதயம். அதைத்தான் திறந்த முகம் என்று வாசிக்கிறோம். திறந்த முகத்துக்கு எதிர்ப்பதம் முக்காடு போட்ட முகம். அதை நாம் மேலே வாசிக்கிறோம். 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 15ஆம் வசனம், மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். முக்காடு எடுபடாத ஒரு கூட்ட மக்களை குறித்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு 23ஆம் அதிகாரம். இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் சரியான உபதேசத்தை பிரசங்கிக்கிறவர்கள். அதை நாம் மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் 100% அக்யூரேட் டாக்டரின், 100க்கு 100 சரியாய் போதிக்கிறவர்கள். 100க்கு 100 சரியாய் போதிக்கிறவர்கள். இன்றைக்கு ஒரு பிரசங்கியாரை எடுத்துக்கொள்ளுங்கள்.
100க்கு 100 சத்தியத்தை, உபதேசத்தை சரியாய் பிரசங்கிக்கிறவர். அதே போல இருந்தவர்கள் இவர்கள். அதுக்கு அடுத்தது அவர்கள் ஜெப ஆலயத்துல போய் ஃபர்ஸ்ட் உட்காந்துருவாங்க. கடைசியிலலாம் உட்கார மாட்டாங்க. ஜெப ஆலயத்துல ஃபர்ஸ்டா உட்காந்துருவாங்க. அதை நாம் எங்கே வாசிக்கிறோம்? 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்களுடைய பிரபலமான பேரே போதகர். ஏனென்றால் போதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ரபி ரபி என்றுதான் அவர்கள் அழைக்கப்பட விரும்புகிறார்கள். அவர்கள் கீழே நாம் வாசிக்கிறோம், நன்றாக ஜெபிக்கக்கூடியவர்கள். இன்றைக்கு உங்கள் சபைகளிலே நன்றாய் ஜெபிக்கக்கூடியவர்களை ஒருவரை எண்ணி பாருங்கள். அதோட நல்லா ஜெபிக்கிறவங்க அவங்க. என்றால் நம்ம அதை கீழே நான் வாசிக்கிறோம் 14ஆம் வசனம். நீண்ட ஜெபம் பண்ணுகிறவர்கள் என்று சொன்னால், ஒருவேளை அந்த சபையில் உள்ள எல்லா பேரையும் சொல்லி ஜெபிப்பார்கள். அந்த சபையில் உள்ள குடும்பத்தினுடைய பிள்ளைகளை சொல்லி ஜெபிப்பார்கள். அவருடைய தேவையை அறிந்து ஜெபிக்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த ஜெபம் நீண்ட ஜெபமாய் மாற முடியும். நல்லா ஜெபிக்கிறவங்க. அடுத்தது நல்லா போய் ஹவுஸ் விசிட், வில்லேஜ் விசிட், அடுத்த ஊர்களுக்கெல்லாம் நிறைய பிரயாணம் பண்ணி சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள். அதை நாம் எங்கே வாசிக்கிறோம் என்றால் 15ஆம் வசனம். சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். கடல் விட்டு கடல், கடலை தாண்டி நாடுகளுக்கு போய் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர்கள். எவ்வளவு வைராக்கியமா இருக்கும் பாருங்க. அதற்கு பிறகு அவர்கள் காணிக்கை கொடுக்கிறவர்கள். 23ஆம் வசனம். வெந்தயத்திலும் சீரகத்திலும் அவர்கள் தசமபாகம் செலுத்துகிற, ஒன்றை விட்டுவிடாதபடி நேர்த்தியா அக்யூரேட்டா. சில பேர் கணக்கு அக்யூரேட்டா வச்சிருப்பாங்க. அது போல அக்யூரேட்டா சீரகத்துல எல்லாம் அளந்து 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 10%. எவ்வளவு கஷ்டமான வேலை பாருங்க. அவங்க சபைக்கு போறதுக்கு ஒரு மணி நேரம் அந்த எல்லாத்தையும் அளந்து அளந்து எடுக்கிறதுக்கே சரியாயிரும் நினைக்கிறேன். எல்லார் வீட்லயும் நல்லா திராசு, பக்கா திராசு வச்சிருப்பாங்க. இந்த திராசு களத்திராசா இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவருக்கு கரெக்டாக கொடுக்க வேண்டும். சரி, இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சர்ச்சில் பாத்திரம் கழுவுறாங்க. சர்ச்சில் பாத்திரம் கழுவுறவர்கள். ஆச்சரியமா இருக்குல்லவா? இவ்வளோ நீண்ட பிரசங்கம் பண்ணி சமுத்திரத்தையும் மற்றதெல்லாம் தாண்டி தாண்டி போய் ஊழியம் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துட்டு சர்ச்சில் வந்து பாத்திரம் வளர்க்குறாங்க. அதை நம்ம இங்கே வாசிக்கிறோம். 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பாத்திரம் எல்லாம் வளர்க்குறாங்க. இவ்வளோ தூரம் அவங்க செய்கிறாங்க. சபைக்கு நம்ம கல்லறை தோட்டம் வாங்குறதுல எவ்வளோ சந்தோஷப்படுறோம். நாம் சில சபையாரை பார்த்து கேட்குறோம், உங்கள் சபைக்கு கல்லறை தோட்டம் வாங்கிட்டீங்களான்னு கேட்குறோம். இவங்க எல்லாம் அதெல்லாம் கரெக்டாக கல்லறை தோட்டம் வாங்கி கல்லறையை கட்டி ரெடியாக வைக்கிறவர்கள். அதை நாம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கல்லறை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர்களை பார்த்து எல்லா வசனங்களிலும் உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஏன்? அவருடைய முக்காடு எடுபடவில்லை. இவ்வளவு செய்தும் அவர்கள் மனம் திரும்பாதவர்களா இருக்கிறார்கள். இயேசுவினிடத்திலே வர முடியாதவர்களா இருக்கிறார்கள். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 39ஆம் வசனம் 40ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கலாம் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. இந்த வசனத்தையும் கொரிந்தியர்களை வாசித்த வசனத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். இவர்களோ முக்காடு எடுபடுவதற்கு மனமில்லை, மனம் திரும்ப மனதில்லை, அல்லது ஜீவனை பெற மனதில்லை. பிரியமானவர்களே, நாம் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. பரிபூர்ண ஜீவனா இது மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அந்த ஜீவன் வளர முடியும்? நாம் எப்படி அந்த ஜீவனை பரிபூர்ணம் உள்ள மாற முடியும் என்றால் மனம் திரும்புதல். ஆண்டவரே, உம்முடைய மகிமை நான் பார்த்துட்டேன், உம்முடைய சாயலை நான் பார்த்துட்டேன், நான் அந்த சாயலை போல இல்லை ஆண்டவரே, நான் மனம் திரும்புறேன், நான் தாழ்த்துறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இன்னுமாய் பரிசேயர்களை போல இருக்கிறேன், வேத வசனத்தை போதிக்கிறவனாய், ஜெபிக்கிறவனாய், எல்லாவற்றையும் செய்கிறவனா இருக்கிறேன். ஆனாலும் என்னை தாழ்த்தி உம்மிடத்திலே ஜீவன் பெற மனம் திரும்ப மனதில்லாது இருக்கிறேன். மனம் திரும்புதல் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியமானது.
ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 7 சபைகளுக்கும் சொல்லக்கூடிய பிரசங்கம், மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாவிட்டால் இந்த விளக்கு தண்டை அதை விட்டு நீக்கி விடுவேன். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் என்ற செய்தி வரும்பொழுது இதெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நான் எப்பயோ முடிச்சிட்டேனேன்னு சொன்னா நான் மீண்டுமாய் முக்காடு முகத்துல போட்டுக்கொண்டோம் என்று அர்த்தம். முக்காடை போட்டுக்கொண்டால் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாது. கர்த்தருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை நாம் அறிய முடியாது. இயேசுக்குள் இருந்த சத்தியம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சத்தியத்தை அவர்கள், அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மீண்டும் அதை வாசிப்பது நல்லது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு. சத்தியம் எனக்குள்ளே பண ஆசை இருக்கிறது என்று சொல்லுகிறது. அநீதி என்ன? பண ஆசை இல்லப்பா, நீ ஜெயிச்சிட்ட. இப்ப எனக்கு எது பிரியம்? அந்த அநீதி தான் பிரியம். சத்தியம் என்ன சொல்றது? இன்னும் பெருமை உனக்குள்ளாக இருக்கிறது, ஆனால் அதில் எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி பெருமை இருக்கிறது என்கிற சொல்ற சத்தியத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, அநீதியில் விரும்புகிறேன். நீ தாழ்மையா தான் இருக்கிற, நிறைய பேரை பார்க்கலாம் நீ பெட்டர், நீ ஒன்றும் மன திரும்பலாம் தேவையில்லை, இப்படியே அப்படியே வாழ்க்கை ஓட்டிடு, அப்படியே கீப்பப் பண்ணிக்க. ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே, நான் மனம் திரும்பி நான் தூளிலே நான் என் முகத்தை வைக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நான் எப்படி இல்லையே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியை பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். சில பேர் எப்படி வஞ்சிக்கப்பட்டுறாங்க, ஆனா கொஞ்சம் கூட அந்த வஞ்சிக்கப்பட்டுட்டோமேன்ற ஒரு சின்ன ஒரு உணர்வு கூட இல்லை. எப்படி இது சாத்தியம் என்று நாம் எண்ணுகிறோம். வஞ்சனை, இதுதான் வஞ்சனை. வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள். அவை நாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசித்தது போல, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடையும்படி மறுபடுகிறோம். அருமையான வசனம். அந்த வசனத்தை நாம் ஒரு காலம் மறந்து விடக்கூடாது. நாம் எல்லாரும் திறந்த முகமாய், திறந்த என்று சொன்னால் மனம் திரும்புகிற, மேலே உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் வாசிக்கும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடு இருக்கிறது என்று வாசிக்கிறோம். 14ஆம் வசனம், பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. அதற்கு நீக்கப்படுவதற்கு கிறிஸ்துவனிடத்தில் வர வேண்டும். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம் 40ஆம் வசனத்திலே, என்னிடத்திலே வருவதற்கு உங்களுக்கு மனதில்லை, ஜீவன் பெறுவதற்கு மனதில்லை. அது ஏனென்றால் பின்னால் வரக்கூடிய வசனங்களை வாசித்து பாருங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் கீழே உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். அது ஏனென்றால் மனிதனுடைய மகிமையை அவர்கள் தேடுகிறார்கள், மனிதனுடைய அங்கீகாரத்தை தேடுகிறார்கள். அது டெம்பரரி. மனிதனுடைய அங்கீகாரம் நித்தியத்தில் நிலை நிற்குமா? இல்லை. மனிதனுடைய அங்கீகாரம் கொஞ்சம் கனத்தை தரும், கொஞ்சம் சந்தோஷத்தை தரும், ஆனால் இந்த பூமியோடு முடிந்து விடுகிறது. இங்கே நான் வாசிக்கிறோம், என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை, ஏனென்றால் நான் மனுஷனால் மகிமை ஏற்றுக்கொள்கிறதில்லை. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? 44ஆம் வசனம், தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இந்த வசனத்தையும் 2 கொரிந்தியர் 3:18 வாசித்து பாருங்கள். நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு நாம் யாருடைய மகிமையை பார்க்க விரும்புகிறோம்? நம்மை காட்டிலும் ஆவிக்கிற வாழ்க்கையிலே வளர்ச்சி குறைந்து இருக்கிறவர்களுடைய மகிமையை பார்த்து, பரவாயில்ல அவங்களோட நான் கொஞ்சம் மகிமை நல்லா நிறையா இருக்கு அப்படின்னு எப்படி நான் வளர முடியும்? வளர முடியாது. அப்படியே தங்கி தேங்கி அதிலே திருப்திப்பட்டு போய்விடுவேன். நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆண்டவரே, அது தொடர்ந்து அந்த பசியும் தாகமும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கட்டும், அப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டே இருக்க முடியும். அநேக நாட்களுக்கு முன்பாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நானும் சகோதரர் விக்டர் அவர்களும் ஒரு சில சகோதரர்களும் சேர்ந்து இன்னொரு ஊருக்கு ஊழியத்திற்காக நாங்கள் சென்றோம். அந்த ஊழியத்திற்கு போவதற்கு ஆற்றை கடந்து போக வேண்டியிருக்கிறது. அந்த ஆற்றையெல்லாம் கடக்கும் பொழுது ஒரு இடுப்பளவு தண்ணீர், அதை தாண்டி நாங்கள் போய்கொண்டே இருக்கிறோம். அப்பொழுது அவரிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்டேன், எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்குது. பிரதர், இன்னும் ஆவிக்கிற வாழ்க்கையில் நான் வளரணும்னு நினைக்கிறேன், ஆனால் வளரலையேன்னு தான் நான் இயங்குறேன்.
எப்போதான் நான் அந்த ஏக்கம் தீரும் பிரதர், எப்போ அந்த திருப்தி வரும் பிரதர்? இப்போ சகோதரர் சொன்னார், நீங்கள் இங்கே உங்கள் வளர்ச்சி இங்கே இருக்குது, ஆனால் இங்கே போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. இந்த கேப்பு தான் உங்களை வந்து மேலே கூட்டிகிட்டு போகுது. மேலே போனோன்னே திருப்பி இங்கே வந்துடுங்க, திருப்பி மேலே போகிறீங்க, திருப்பி வந்துடுங்க. அந்த கேப். வெளிநாடுகளிலே மேக்னட்டிக் ரயில் ஓடுகிறது, காந்த ரயில். அந்த காந்த ரயிலுடைய சக்கரம் வந்து அந்த தண்டவாளத்திலே படாதான். அந்த தண்டவாளம் இங்கே இருக்குன்னா சக்கரம் இங்கே இருக்கும், இரண்டுக்கும் இடையில கேப் இருக்கும், அந்த கேப்லேயே போயிடும். அதுபோல் இங்கே வந்து கேப். மோட்டார் எப்படி வேகமாக ஓடுகிறது? இந்த கேப் தான் ரோட்டார் என்று இருக்கும். அது இங்கே போயிடும், இது பிடிக்க அங்கே போகும், அங்கே போயிடும், பிடிக்க அங்கே போகும். இப்படி போயிட்டே இருக்க அந்த மோட்டார் வேகமாக ஓடுகிறது அந்த மேக்னெட்டிக் கேப்பில். அதே போல் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில், ஆண்டவரே நான் இன்னும் உண்மை போல மாறலையே, நான் இங்கே தானே இருக்கேன், சரி நீதி மேலே பசிதாகம் கொஞ்சம் வளர்றேன், அங்கே ஆண்டவர் தூக்குறார் ஸ்டாண்டர்டை. ஆண்டவரே இன்னும் அது மாதிரி மாறலையே ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன், உண்மை நோக்கி வரேன் ஆண்டவரே. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திட்டே போகிறார். அதான் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில வளர்ச்சி. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவிக்கிற வாழ்க்கையில மற்றவருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டாம். மற்ற மகிமையை பார்த்தால் நான் திருப்தி அடைந்து விடுவேன். என் ஆவிக்கிற வாழ்க்கையின் வளர்ச்சி நின்றுவிடும். இயேசுவே பார்த்து கொண்டு. ஆகவே தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் இயேசுவை நோக்கி இந்த ஓட்டத்தை பொறுமையோடையே ஓடக்கடுவோம். விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிறோமா இயேசுவை நோக்கி கொண்டு இந்த ஓட்டத்தை நாம் ஓடக்கடுவோம். இயேசுவை போல ஓடுகிறவர்களை நாம் பார்த்து ஓடலாம். ஆகதான் பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். ஆண்டவரே பவுலை பார்க்கட்டும், பவுலை போல வாழ்ந்தவர்களை பார்க்கட்டும். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு முன்னாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள், அவர்களை நான் பார்க்கட்டும். ஆனால் ஒரு கிளாஸ்ல எடுத்துக்கொள்ளுங்களேன், கிளாஸ்ல இருக்க ஒரு பையன் 45 மார்க் வாங்கியிருக்கான். அவன் கம்பேர் பண்ற மக்கள்லாம் வந்து 0 மார்க் 2 மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம், உன்னோட நான் 42 மார்க் அதிகம் வாங்கிட்டேன், அதில் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவான். அடுத்த எக்ஸாமில் இன்னும் 30 மார்க்காக போயிடும். ஏன்னா அவன் பார்க்குறதெல்லாம் யாரை பார்க்குறான்? 0 மார்க் 5 மார்க் வாங்கினவே பார்க்குறான். இல்லை, 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள் பள்ளியிலே. இன்னொரு கிளாஸில் பையன் வந்து எப்போதும் 100 மார்க் 95 மார்க் வாங்குறவனே பார்த்து நான் எப்போ அது போல் வாங்குவேன், நான் எப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன், அவன் முன்னேறி கொண்டே போவான். ஆகவே நாம் யாரை பார்க்கிறோம் பிரியமானவர்களே? அந்த மோட்டிவேஷன் நமக்கு இருக்கிறதா? ஸோ அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருள், ஆவிக்குரிய இருள், பாவம், அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த ஒளி நமக்குள்ளே வந்தால், பிரதர் இப்படிப்பட்ட சூழ்நிலை போயிட்டேன், நான் கொஞ்சம் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். விழுந்துட்டேன்னா என்ன சொல்றோம்? அந்த இருள் என்னை பற்றி கொண்டது, இருள் மேற்கொண்டு விட்டது. தமிழிலே பற்றி கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். ஆங்கில வேதாந்தத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள், the darkness does not overcome light. அது எப்படி சொல்லுது என்று சொன்னால், இந்த ரூம்ல இருட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, சுவிட்சை போட்டோன்னே இந்த என்ன ஆயிருது? இருள் எல்லாம் வெளியே போகுது. இல்லை நான் பாதி இருந்து தான் இருப்பேன்னு சொல்லுமா? இல்லை, லைட் has got power to overcome darkness. ஆனா ஒரு 1000 watts பல்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அங்கே இருளை கொண்டாந்து வைங்க, இருக்க முடியுமா? அந்த லைட் அணைஞ்சிருமா? இருளை கொண்டாந்து வைத்து அந்த லைட்டை மறைக்க முடியுமா? முடியாது. இருளுக்கு அந்த வல்லமை இல்லை. எவ்வளவு இருளா இருந்தாலும் ஒரு சின்ன கேண்டல்ல நீங்க பத்த வைத்தீர்கள் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய இருள்லாம் போயிடும். there is a power of the light. ஆகவே தான் இங்கே வாசிக்கிறோம், இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. யோசேப்பை ஒரு குழிக்குள்ளே போட்டார்கள், அது ஒரு இருள். ஆனால் யோசேப்பு அந்த இருளினாலே மேற்கொள்ளப்படவில்லை, விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். இப்பொழுது அந்த அடிமையாய் விற்கப்பட்டு போத்திபாரோட வீட்டிலே போகிறான். அங்கேயும் அவனுக்கு சோதனை. அந்த சோதனை அவனை மேற்கொள்ளவில்லை, இருளானதை பற்றி கொள்ளவில்லை, மேற்கொள்ளவில்லை. இங்கிருந்து சிறைச்சாலைக்கு செல்கிறார். சிறைச்சாலையிலே போகும்பொழுது அந்த சிறைச்சாலை அங்குள்ளதான கப் பேரர், பேக்கர், சுயம்பாகிகளின் தலைவன், பானபாத்திரக்காரன், அந்த இருவரை மேற்கொண்டது. துக்கமா இருக்காங்க.
ஆனா யோசேப்பு துக்கமா இருந்தாரா? இல்லவே இல்லை. துக்கப்படுகளை பார்த்து ஏன் துக்கமா இருக்கல என்று கேட்டு அவர்களை துக்கத்தை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் பாரம் கொண்டார். அங்கே யோசேப்பு அந்த சிறைச்சாலை விட்டு போனதுக்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகள் அந்த யோசேப்பை பற்றி பேசியிருப்பார்ப்பா. யோசேப்புன்னு ஒரு தம்பி இருந்தான்ப்பா, எப்படி இருந்தான், முகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கலை. எவ்வளவு துக்கமா இருந்தாலும் அவனை பார்க்கும்போது ஒரு உற்சாகம் வந்துடும், ஒரு சந்தோஷம் வந்துடும். யாராச்சும் கொஞ்சம் துக்கமா இருந்தா போய் விசாரிக்க போயிடுவான். அநேகர் விசாரித்திருப்பார். அந்த 2 பேரை பற்றி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அநேகர் விசாரித்து அவர்களுக்காக ஜெபித்திருப்பார், உற்சாகப்படுத்தியிருப்பார். இருள் யோசேப்பை மேற்கொள்ளவில்லை. இப்பொழுது எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எகிப்திலேயும் அந்த யோசேப்பு அந்த எகிப்தினுடைய விக்கிரகங்கள், எகிப்தினுடைய பாவங்கள் எல்லாம் அவனை மேற்கொள்ளவில்லை. மோசே எகிப்திலேயே வளர்ந்தார், அரண்மனையிலே வளர்ந்தார். அரண்மனையிலே எவ்வளவு இருள் இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். எவ்வளவு பாவம் நிறைந்த இடம், எகிப்தினுடைய பொக்கிஷங்கள். ஆனால் மோசேயை அதெல்லாம் மேற்கொள்ளவில்லை. தானியேல் பாபிலோனிலே போய் இருந்தார். பாபிலோன் புறஜாதியாருடைய நகரம். பாபிலோனே ஐயோ என்று வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு பாபிலோன் கெட்டுப்போன ஒரு இடமா இருந்தது எல்லா விதத்திலையும். ஆனால் ஏசாயா 48ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். பாபிலோனை செய்வான். நம்ம கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் நீங்க இருக்கிற இடம் பாபிலோனாக இருக்கலாம். நீங்க இருக்கிற இடம் புறஜாதியில் இருந்து நிறைஞ்ச இடமா இருக்கலாம். சில வாலிபர்கள் வேலைக்கு போகிற இடத்துல சபை இல்லாமல் இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பயப்படாதிருங்கள். இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளானது ஒளியை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த ஒளி பரத்திலிருந்து வந்தது, இருள் நரகத்திலிருந்து வருகிறது. ஒரு அருமையான பாடல் இருக்கிறது. பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனனை காக்க வல்லோர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. இந்த பரத்திலிருந்து ஆண்டவர் ஜீவனை அளித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த ஜீவனில் நாம் வளர்கிறோமா பிரியமானவர்களே? அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆகவே அதிக அபரிமிதமான ஜீவனை பெற்றுக்கொண்டார். அந்த ஜீவனை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்தது மட்டுமல்ல, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர் முகத்தை பார்க்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் இயேசுவை பார்க்க முடியும், இயேசுனிடத்தில் வர முடியும். ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆண்டவரே, பாவம் மேற்கொள்ளாத வாழ்க்கைக்கு எங்களை அழைத்திருக்கிறீர். இருள் மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் அதிகமான ஜீவனை, ஒளியை நாங்கள் பெற்றுக்கொண்டு பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எரிந்து பிரகாசிக்கிற ஒளியா இருந்தார். ஒளி என்று சொன்னால் இன்னொரு அர்த்தம் அவருக்கு சாட்சியா இருப்பது. பரிசுத்தாவிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். கடைசி வரைந்தும் எனக்கு ஒளிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அருமையான என்னை கேட்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, முதலாவது எருசலேம் குடும்பத்திலே நீங்கள் சாட்சியா இருக்கிறீர்களா? மனைவி குடும்பத்துக்கு சாட்சியா இருக்கிறார்களா? கணவன் குடும்பத்திலே சாட்சியா இருக்கிறாரா? பிள்ளைகள் சொல்ல முடியுமா, அப்பா தேவனுடைய மனுஷன், அம்மா ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு சகோதரி? பிள்ளைகள் அதே சாட்சியை பெற முடியும். பிள்ளைகள் அதே மாதிரி பார்த்து பார்த்து அவர்களும் அதை அப்படி வாழ விரும்புவார்கள். சபையில நாம் சாட்சி உள்ளவர்களா இருக்கிறோமா? அல்லது சபையிலே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறார்கள், ஆதி அன்பை இழந்திருக்கிறார்கள், பின்வாங்கி போயிருக்கிறார்கள், சிறு சிறு காரியங்களுக்காய் அஃபண்டாகர்களாக இருக்கிறார்கள் என்ற சாட்சி நமக்கு இருக்கிறதா பிரியமானவர்களே? முறுமுறுக்களா இருக்கிறார்கள். முறுமுறுப்பு என்பது நரகத்தினுடைய லாங்குவேஜ். நன்றி சொல்வதிலிருந்து பரலோகத்தினுடைய லாங்குவேஜ், பாஷை. நாம் எந்த பாஷையை பேசுகிறதா இருக்கிறோம்? ஆண்டவரே, நாங்கள் சபையில சாட்சியா இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்திலே சாட்சி உள்ளவர்களா இருக்கட்டும். இருள் மேற்கொள்ளாது, ஒளியை மேற்கொள்ளாது. அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கை கண்டு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் தாமே நம்ம ஊருக்கு உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரத்திலிருந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜீவனை கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பௌதிக ஒளி மட்டுமல்ல, அறிவு என்கிற ஒளி மட்டுமல்ல, ஒழுக்க நெறி என்கிற ஒளி மட்டுமல்ல ஆண்டவரே, எல்லாவற்றையும் கடந்து நாங்கள் ஆவிக்குரிய ஒளியை பெற்றுக்கொண்டவர்களாய், அந்த ஆவிக்குரிய ஒளியை பிரகாசிக்க செய்வர்களாய் எங்களை மாற்றும். மக்கள் வல்லமையான சாட்சிகளாய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் எங்களை மாற்றும். இந்த உலகத்திலே ஒளியா இருந்தது போல நாங்கள் இந்த உலகத்துக்கு இப்பொழுது ஒளியா இருக்கிறோம் ஆண்டவரே.
எழும்பி பிரகாசி என்று சொல்கிறீரே கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். முக்களாய் ஜீவனை பற்றி ஜீவனில் வளர்களாய் நாங்கள் இருக்க உங்களுக்கு உதவி செய்யும். உடைய வார்த்தை, உடைய வசனம் ஆண்டவரே, அதை அதிகமாய் தியானிக்கிறவர்களாய், அதிலே பெறுகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all. Praise the Lord.